248 பேயில் போவோம். இப்போ நல்ல நான் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். சைலா என் பின்னாடி நின்று இப்படி சிரிட்டடிக்க மாதிரி போட்டுட்ருக்கா. இதே வேலையாக இருக்கும். நீ வேலை பார்ப்பியா பார்க்க முடியா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை பணம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கியா? சொல்ல செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒரு ஸ்டோரி போட விட மாட்டேன். பேரவும் உடனே வேற மாதிரி செஞ்சு விட்டுறான். செத்த பையில போயேன் செத்த பையில. பாட்டி சண்டை ரொம்ப ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஆமா தாத்தா பாட்டி சண்டை ஓவர் ஆயிட்டு இருக்கு. உங்களோட குறுக்க போனவனு தான் பேயில போகல. எதுல போனாலும் சின்ன இதை பெருசா நீதானே உறுதியோ. பேர போன சிம்பிளா போற சண்டை டிக்டாக்லயும் இப்படித்தான், இன்ஸ்டாகிராம் இப்படித்தான். எங்க போனாலும் உங்களுக்கு ஏவிதான் விட்டுருக்கு. செத்த பயில சின்ன சண்டையா தான் இருக்கும். அதை இவ்வளவு தமரம் அடிச்சு 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 ஊர் ஃபுல்லா கொட்டி வச்சு விட்டுறாங்க. பேர போனவங்களுக்கு இதே ஜோலியா அடையுங்களே. செத்த பயிலா அறுத்து கிழிச்சு விட அறுத்தாமா பண்ணி பருவலா. தலைவரே உங்களுக்கு கொட்டை 1 2 40 கொட்டை தொங்குது. இப்படி நம்ம தேனி மாவட்டம் பொடிநாக்கிக்கு வந்த மாதிரிங்க, ஒரு காப்பகத்துக்கு வந்த மாதிரிங்க. நம்ம தம்பி எல்லாரும் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தம்பி நாங்கள் எல்லாரும் ஒன்று போல உட்காந்து சாப்பிட்டு வில்லேஜ் புட்டம் யூடியூப் சேனல்ல இருந்து நாங்கள் சாப்பாடு பிரியாணி போட்டு கொண்டு நம்ம தம்பி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன வீடியோ நண்பர்களே ஆய் சொல்லுங்க. இதே போல நம்ம எல்லாருமே போய் இந்த மாதிரி முகாம்லாம் போய் நம்ம சாப்பாடு அவங்க கூட உட்காந்து வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த யூடியூப் வில்லேஜ் புட்டம் யூடியூப் சேனல் மூலியமாக எனக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தம்பி எல்லாரும் பாசமாக இருந்தாங்க என் மேலே. என்ன தம்பி? ரைட் தம்பி. வைத்து மர்ம நபர்கள் சிலர் ஆசிட் வீச்சு நடத்தினர். காயமடைந்த அந்த பெண் பின்னர் குணமடைந்த நிலையில் மீண்டும் 2011ஆம் ஆண்டு ஆசிட் வீச்சுக்கு அந்த பெண் ஆளானார். இந்த தாக்குதல்களுக்கு பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களின் உறவினரே காரணம் என பெண்ணின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் லக்னோவில் இருந்து ரேபரேலிக்கு ரயிலில் வந்த பெண்ணின் மீது 3வது முறையாக சிலர் ஆசிட் வீச்சு நடத்தினர். இதில் முகத்தில் படுகாயமடைந்த சிகிச்சை பெற்ற பெண்ணுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததோடு இழப்பீடும் வழங்கினார். அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. யாருக்குன்னா என் தம்பி பிரசாந்த் தம்பிக்கு நீ பிறந்தநாள் பார்த்துருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஜிபி முத்துவின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்க தம்பிக்கு எந்த ஊருனா திருநெல்வேலி மாவட்டம் நொச்சிக்குளம், கிருஷ்ணாபுரம் நொச்சிக்குளம். தம்பி ஜிபி முத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல சந்தோஷமாக பிறந்தநாள் கொண்டாடுங்க. சாமியை கும்பிடுங்க. அதெல்லாம் வண்டியில் போச்சுல பார்த்துக்கிட்டு மெதுவாக போங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நானும் சாமியை கும்பிடுறேன் தம்பி.